போராட்டத்துக்கான கோரிக்கை என்னன்னா, காவல்துறை வந்து விசாரணை போன தம்பியை தான் வந்து இறந்திருக்கான். அந்த இறப்புல வந்து ஒரு குறிப்பிட்ட காவல் அதிகாரிகள் வந்து குறிப்பா திருப்பவனம் ஆய்வாளர், நம்ம மானாமரக்கா சார்பு ஆய்வாளர், அந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கிற ஒரு 16 பேர் இவங்க வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணி தான் அந்த தம்பி வந்து இறந்துறா நாங்கள் வந்து கிளைம் பண்றோம். எங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த தம்பியை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த அவன் இறந்துருக்கான். அதுக்கு வந்து ஒரு முதல் தகவல் அறிக்கையாச்சும் எங்களுக்கு தரணுங்க சார். சார் அது காவல்துறை நடந்த சம்பவம் உங்களுக்கு உறுதியா தெரியுங்களா? மதுரை சிட்டில எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். மதுரை சிட்டில எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. மதுரை சிட்டில ஆமா ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது. ஸோ அங்கே எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. எஃப்ஐஆர் போட்டு அன்றைக்கி நைட்டே வந்து அந்த கேஸ் சிபிசிஐடியை மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் ஹைகோர்ட்டில் வருது. ஹைகோர்ட் வரும்போது நம்ம சொல்லியாச்சு, இந்த மாதிரி நம்ம கையில் இல்லை, சிபிசிஐடி நம்ம மாற்றிடுவோம் கேஸ்ன்னு சொல்லி. ஹைகோர்ட் சிபிசிஐடி மாற்றினாலும் அவருக்கு ஓகே திருப்தி, சிபிசிஐடி இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி அவர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் வாங்கணும், பதிவு வாங்கணும் சார். அந்த ஸ்டேஷன் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் என்கொயரி எப்படி நடக்கும்ல ஃபுல்லாக டெத் ஆனதுக்கப்புறம் அவங்க இறந்தான் அந்த நீதிமன்றத்துக்கு போனது சிபிசிஐடி போட்டதுக்கு அப்புறம் நாம திருப்பி இன்னொரு எஃப்ஐஆர் போட முடியுமா? நீங்க சொல்லுங்க. சிபிசிஐடி ஆல்ரெடி போச்சு. சிபிசிஐடி நேத்து தான் சொல்லிருக்காங்க. முன்னாடி நைட்டே கொடுத்துட்டு சிபிஐ கொடுத்துட்டோம். அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கா? இல்ல எஃப்ஐஆர் மாத்ததான் சொல்லி வழக்கு சிபிசிஐடி மாறி இருக்கு. ஆனா எஃப்ஐஆர் ஃபைல் ஆகலாம். எஃப்ஐஆர் 1/26 சிபிசிஐடி கிரைம் நம்பர். கிரைம் நம்பர் யார் மேல சார் பதிவா இருக்கு? யார் மேலயும் இல்ல. இன்வெஸ்டிகேஷன் நடந்துருக்கு. சிபிசிஐடி எஸ்பில வந்திருக்காரு. ஆனா அந்த விசாரணை வந்து முழுக்க காவல்துறை தான் காரணம் தெரியும். குற்றம் சாட்டல இல்ல, உண்மை குற்ற சம்பவம் நடந்துருக்கு. இல்ல சொல்லல. சரியா? நீங்க சொல்ற சம்பவத்தை நீங்க முதல்ல ஏத்துக்கீங்க சார். நாங்க இன்னைக்கு வாதம் பண்ண சொல்றோம். இந்த எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்து அன்னைக்கு இன்னைக்கு மாநகர ஸ்டேஷன் இருந்தாரோ இங்க இந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காரு. சரியா? இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஆனதுக்கு அப்புறம் இல்ல அதுக்கு முன்னாடியே கூட இவரு இப்போ 8ஆம் தேதி மார்னிங் வந்து எஃப்ஐஆர் போட்டாச்சு சிபிசிஐடி. அந்த எஃப்ஐஆர் ஒரு பதில் சார். எஃப்ஐஆர் காப்பி ஓகே சார். ஆனா இது வரணும்ல சார் உங்களுக்கு. அந்த எஃப்ஐஆர் காப்பி ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அன்னைக்கு கேட்டது அன்னைக்கு கிரைம் நம்பர் மட்டும் வரும். அவங்க விசாரணை பேர்ல தான் வரும். ஆனா அந்த கூட்டிட்டு போன பையன் மேல அந்த காவல்துறை மேல இதுவரை எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. அதுலயே போயிட்டு இருக்கும். போட்டு தான் எஃப்ஐஆர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். சரி அவங்க பண்ணணும் சார். உங்களுக்கு கூட்டிட்டு போனது காவல்துறை. அவனை கொண்டது ஆகாச கொண்டது காவல்துறை மேல காவலர்கள் மேல வழக்கு போட்டு நாங்க ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு இந்த வழக்கு தான் அந்த என்கொயரி நடக்கும். அதான் சொல்லிட்டு 9 மணிக்கு உட்கார்ந்து நேற்றுக்கு 2 மணிக்கு பிறகுதான் நீதிமன்றத்துல இது போயிருக்கு. நாங்க முந்தா நாள் காலைல 9 மணிக்குள்ள இங்க உட்கார்ந்துட்டோம். எந்த காவலர்கள் கூட்டு போயிட்டா ஆகாச கொல்லப்பட்டான். அந்த அவங்க மேல கொலை குற்றச்சாட்டுல நாங்க 3 நாள் வரல சார். அது வந்து கோர்ட்ல போய் தான் கண்டிப்பா உங்க கோரிக்கை என்ன சொல்லுங்க? கோரிக்கை வந்து அவங்க மேல வழக்கு போடணும். கொலை வழக்கு அந்த வழக்கு தான் சிபிசி போட்டு சொல்லிட்டு அதுலயே எஃப்ஐஆர் அவங்க பேர் வரணும். இல்ல கோர்ட்ல சொல்லிக்க மாட்டாரு நமக்கு. சார் இங்க கேளுங்க. கோர்ட்ல ஸ்கில் கேட்டு இருங்க சார். கோர்ட்ல கேட்க மாட்டாரா? அது அவர் வந்து வீடியோ கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது நீதிபதிகிட்டயே என்னை அடிச்சு காலை ஒடிச்சாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. அவர் மூலம் இறந்திருக்காங்க. அப்ப இது வந்து கொலைன்றது நிரூபணமாயிருக்கு. எங்களுடைய போராட்டத்துக்கான கோரிக்கை என்னன்னா சார், காவல்துறை தான் இந்த தம்பி ஆகாச கூட்டிட்டு போயிருக்காங்க. காவல்துறையினுடைய கஸ்டடியில தான் தம்பி வந்து மரணம் அடைஞ்சிருக்கான். அதனால தம்பியுடைய கொலை, அந்த தம்பியுடைய சாவுக்கு காரணம் நாங்கள் காவல்துறையும் கிளைம் பண்றோம். எங்களுக்கு வந்து அந்த தம்பியுடைய சாவுக்கு காரணமான ஒரு காவல்துறை அதிகாரிகள் மேல வந்து ஒரு கொலை வழக்கு பதிவு பண்ணி துறை ரீதியா தான் பண்ணிருக்கலாம் சார். அவங்க மேல உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கலாம். கேஸே வந்து கஸ்டோடியல் டெத் கேஸ் தான் போட்டிருக்காரு. சரியா? நீங்க நார்மலா ஒரு சஸ்பிஷன் டெத் பண்ணி போடணும். 196 பிஎன்எஸ்எஸ் கஸ்டோடியல் டெத் அந்த செக்ஷன் தான் போட்டிருக்காரு. ஆமா சார். அதை வச்சு இப்போ சிபிசிஐடி என்கொயரி பண்றாரு. அவர் முடிவு பண்ணிட்டு சிபிசிஐடி நீங்க அதுக்குள்ள நீங்க ரோட்ல உட்கார்ந்து எப்படி முடிவு நீங்க அத சொல்லுங்க. நீங்க ரைட் அந்த சிஸ்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். துறை ரீதியா நீங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை சிபிசிஐடி என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பண்ண முடியும். நீங்க முதல்ல அதுக்கு சார் அது லேட்டான தகவல். நாங்க கோர்ட்ல லேட்டான தகவல். அதுக்கு முன்னாடி அந்த மரணம் உங்களுக்கு தெரியும். மனசாட்சி சுரமா உங்களுக்கு தெரியும். உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்க அதிகாரிகள் நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க வந்து குற்றம் சுமத்துறோம். அவங்கள வந்து அதிகாரியா ஒரு நாளே சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். ஏதா பண்ணிருக்கலாமே சார். அவங்கள ஒரு பணி இருக்க கூட பண்ணவே இல்லைங்களா? அப்படியே உட்காருங்க. பேசுறது உங்களுக்கு கேட்குது. ஆனா எங்களுக்கு மாறிக்கிறீங்க. ஒரு 2 பேர் பேசுறதுனா 10 பேர்